எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா. இந்த ஒரு டாபிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு அவ்வளோ கேஸ் இது வருது. அதை திருப்பி திருப்பி இதை பேசி பேசி மண்டையில் அவ்வளோ எப்படி சொல்கிறது பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். விச் இஸ் நத்திங் பட் வெஜைனல் இச்சிங். வெஜைனா அப்படின்னு வந்துருச்சு. பெண் உறுப்பு பாதுகாப்பில் நம்ம பெண்கள் ரொம்ப ஜீரோவாக இருக்கும். அப்படி ஒரு ஹைஜீன் வந்துட்டு இருக்கிறதே இல்லை நமக்கு. ஸோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குற ஒரு வீடியோ தான் இது. குட்டீஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஐயோ இதெல்லாம் வேணாம் இப்போவே தெரிஞ்சுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிற அத்தனை குட்டீஸையும் கூப்பிட்டுவாங்க, ஆண்கள் அண்ட் பெண்கள். பெண்ணுறுப்புல வந்துட்டு ஏகப்பட்ட பாக்டீரியாஸும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் வெஜைனோசிஸ்னால, வெள்ளப்படுதல்னால இவகிட்ட போனாலே பயங்கரமா சூடா இருக்கும், அனல் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு, தைராய்டில் இருக்கிறவங்களுக்கு அண்ட் ஆல்சோ பிரெஸ்ட்ல ஏதாவது கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இந்த வெஜைனல் இச்சிங் இருக்கும். நம்மளோட பெண்ணுறுப்புல வந்துட்டு ஒரு சின்ன அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேல வந்துட்டு காட்டன் பேண்டீஸ் யூஸ் பண்ணாம, காட்டன் உள்ளாடைகள் யூஸ் பண்ணாம, சிந்தட்டிக்ல, நைலான்ல ஒரு தண்ணியை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமா உரியாத ஒரு விஷயத்துல நம்மளோட உள்ளாடைகளை யூஸ் பண்ணும்போது நார்மலாவே பெண்ணுறுப்புல இருந்து ஒரு சின்ன சின்ன லிக்விட் வந்துட்டு on a regular basis நமக்கு வரதான் செய்யும். ரொம்ப கம்மியா அதை வந்துட்டு அப்சர்வ் பண்ற மாதிரி ஒரு உள்ளாடை நம்ம போடணும், which is made up of cotton. காட்டன் துணி வந்துட்டு எப்படி வேணாலும் நீங்க வந்துட்டு உங்களோட உள்ளாடையை போட்டுக்கலாம். இதெல்லாம் இல்லாம அங்க அக்குமுலேட் ஆன ஒரு வேர்வை வந்துட்டு நம்ம சிந்தட்டிக் மாதிரியான விஷயங்கள் போடும்போது அது அங்கேயே இருந்து அதனால ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து உள்ள இருக்கிற பாக்டீரியாஸ் இன்னுமே ரெப்ளிகேட் ஆகிற மாதிரி நம்ம பார்க்க கூடாது. இதெல்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட காரணங்கள்ல நான் சொல்றேன். இது மீறியும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இதுல என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா, என்னென்ன குறிகுணங்கள் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் இச்சிங். இது வந்துட்டு ஒரு ஈஸியா டிஸ்கஸ் பண்ற ஒரு டாபிக்கே இல்லை. ஆனா வர்றவங்க வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா, எனக்கு அந்த அரிப்புல வந்துட்டு மேம் இப்படி செத்து போயிடலாங்க, எனக்கு அரிப்பு இருக்கும், சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணி எடுத்து நான் வந்துட்டு வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல திருப்பி வார்ம் வாட்டரா, வெது வெதுப்பான தண்ணி மேம், கொதிக்கிற தண்ணி அப்படிம்பாங்க. கொதிக்கிற தண்ணியை பெண்ணுறுப்புல எப்படிப்பா ஊத்துவீங்கன்னா, அப்பதான் நல்லாவே இருக்கும், அந்த இச்சிங்லாம் அப்பதான் கொஞ்சமாவது கம்மியாகும். அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, வந்து அதுக்கப்புறம் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த கொதிக்கிற தண்ணி ஊத்தும் போது நம்மளோட பெண்ணுறுப்புல இருக்கிற குட் பாக்டீரியாஸும் இருக்கு, பேட் பாக்டீரியாஸும் இருக்கு. அது ரெண்டுமே சேர்ந்து நீங்க கொள்றீங்க இந்த கொதிக்கிற தண்ணி ஊத்தும் போது. அது அப்போ உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்குமே தவிர்த்து ஃபியூச்சர்ல வந்துட்டு அது ப்ராப்ளமா மட்டும்தான் மாறும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஸ்கின் பார்ட். ரெண்டாவது சிம்டம் வந்துட்டு நான் இச் பண்ணி என்னோட பெண்ணுறுப்பை அப்படி வீங்கிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்துட்டு அதோட உறுப்புகள்ல வந்துட்டு என்னன்னா நல்லா வீக்கமா இருக்கு, தொடவே முடியாது, நடக்க முடியாது, நடக்கும்போது காலை நல்லா அகட்டி நடப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமைச்சல் இருக்கு, காந்தல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்ணுறுப்பு கொஞ்சம் நம்ம விரிச்சு பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, உள்ள வந்துட்டு வெள்ளை வெள்ளையா தயிர் படிஞ்ச மாதிரி, இல்லைன்னா ஆலோவேரா ஜூஸ் படிஞ்ச மாதிரி இருக்கிறது, புள்ளி புள்ளியா த்ரெட்டா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ள இருக்கும். ஒரு சிலவங்க வந்து நம்மகிட்ட செக் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு கேட்கும்போது, மேம் அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். பார்க்கணும், எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும், உள்ள என்ன இருக்கு, ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது நீங்க அந்த மாதிரி தான் கிளீனும் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அவங்க ரீசனா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில டைம் வந்துட்டு எனக்கு பிளட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஒரு இச்சிங் வந்துட்டு இரவு நேரங்கள்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இரவு நேரங்கள்ல அங்க மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ தண்ணி இருக்கிற இடத்துல தானே நமக்கு வந்துட்டு கிருமிகள் வளரும். அந்த மாதிரி கிருமிகள் கொஞ்சம் இதாகி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ரெமெடிஸ், மிஸ்டேக் பண்றத தவறான ரெமெடிஸ் என்னென்னலாம் பண்றீங்கன்னா, இந்த கொதிக்கிற தண்ணியை ஊத்துறது, ஹை கெமிக்கல் ஸ்ப்ரேஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 4 டைம் வந்துட்டு யூஸ் பண்றது அந்த பெண் உறுப்பு ரீஜியன்ல. அதே மாதிரி சோப்பு தண்ணியில போட்டு நல்லா கலந்து அந்த தண்ணியை வச்சு நான் வந்துட்டு பெண்ணுறுப்பை கழுவுவேன் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி காட்டன் உள்ளாடைகள் இல்லாம மற்ற மெட்டீரியல்ல வந்துட்டு உள்ளாடைகள் வேர் பண்றது வந்துட்டு இந்த ஒரு இன்ஃபெக்ஷனை இன்னும் ஜாஸ்தி பண்ணிட்டே போகும். அப்ப என்ன கரெக்டான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு இடத்த கிளீன் பண்ணும்போது அங்க இருக்கிற குட் பாக்டீரியாஸ் அங்கேயே தான் இருக்கணும், பேட் பாக்டீரியாஸை மட்டும்தான் எடுக்கணும். இந்த குட் அண்ட் பேடை வந்துட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்த குடல் சுத்தல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்ப இன்னும் நமக்கு பிரச்சனை வரும். அதனால தான் ஒரு டாக்டரோட சர்வைலன்ஸ்ல வந்துட்டு வயிற்ற கிளீன் பண்றதெல்லாம் பண்ணணும்னு சொல்றது. இதெல்லாம் நீங்க வீட்டிலேயே பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன டிப். ஒன்று, நைட்டு தூங்க போகும்போது கண்டிப்பா தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் உங்களோட பெண்ணுறுப்புல வந்துட்டு ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு அந்த நமைக்கிறது இச்சிங் வரும்போது தயவு செஞ்சு கையை வச்சு சொரிஞ்சிடாதீங்க. ரெண்டாவது வந்துட்டு திரிஃப்லா சூர்ணம் இருக்கு இல்லையா, டேப்லெட் இருக்கும், சூர்ணம் இருக்கும், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இந்த திரிஃப்லா சூர்ணம் வந்துட்டு வாங்கிட்டு ஒரு ஃபுல் மக்கு தண்ணியில வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர் நோ, வார்ம் வாட்டர்ல திரிஃப்லா சூர்ணம் ஒரு ஃபுல் டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு உங்களோட பெண்ணுறுப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுங்க. இது ரெண்டாவது டிப். மூணாவது வந்துட்டு மத்தன் தைலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் ஆர்கானிக் ஷாப்லேயே இருக்கும். நீங்கள் ஃபோன் கீழே இருக்க நம்பர் கால் பண்ணிங்கனாலே அவங்க கொடுப்பாங்க. இந்த தைலமே என்றைக்குமே வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கோங்க. இதுவும் அங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷனையும் சரி, ஸ்கின் ப்ராப்ளம்ஸையும் சரி நல்லாவே கியூர் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் வந்துட்டு அப்போதைக்கு ரெடி ஆகிறதுக்கு தான். நம்ம கண்ட ஸ்ப்ரேவையும் பயங்கரமான சோப்பு தண்ணியும் யூஸ் பண்ணுறதுக்கு இது சூப்பர். மத்தன் தைலத்தையும் வந்துட்டு உங்களோட பெண்
உறுப்புல நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க தூங்கலாம். இன்னொன்று வந்துட்டு லசி கேர், LASICARE, இது வந்துட்டு நிறைய மூலிகைகள் போட்டு பண்ண ஒரு மூலிகை ஸ்ப்ரே மாதிரி. நீங்க பின்னாடி இன்கிரிடியன்ட் லிஸ்ட் படிக்கும்போது உங்களுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறது ஈஸியா தெரியும். அந்த ஸ்ப்ரேயும் நம்ம ஹாஸ்பிட்டலே இருக்கும். இது வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். என்னைக்குமே உங்க ஹேண்ட்பேக்ல நீங்க கேரி பண்ணிக்கலாம். அங்க இங்க போறேன், எனக்கு வெளி பாத்ரூம் யூஸ் பண்ணாலே எனக்கு இந்த இச்சிங்லாம் வந்துரும்னு சொல்றவங்க இந்த ஸ்ப்ரே ஒரு நாளைக்கு 3 டைம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்தியன் டாய்லெட் பொசிஷன்ல உட்காந்துட்டு இந்த ஸ்ப்ரேவை உங்களோட பெண் உறுப்புல நல்லா 2-3 டைம் அடிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 10 to 15 செகண்ட் வந்துட்டு விருக்கு விருக்குன்னு கொஞ்சம் எரியும். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். இது எல்லாமே வந்துட்டு சும்மா ரெமெடிஸ் மாதிரி. ஆனா இன்டர்னலா நீங்க உங்களை ரெடி பண்ணணும். என்ன சாப்பாடு சாப்பிட்றதுன்னு கேட்டீங்கன்னா குளிர்ச்சியான உணவுகள் மட்டும்தான். என்னென்ன குளிர்ச்சியான உணவுகள்? இளநீ, பதனி, நொங்கு, மோர், குல்கந்து வாங்கிக்கோங்க. குல்கந்து வந்துட்டு அதுவும் நம்ம ஹாஸ்பிட்டலே கிடைக்கும். வேணும்னா இங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வெளியே கூட வாங்கிக்கோங்க. நீங்க என்ன சூட்டு உடம்புக்காரங்க இல்லையா, வெள்ளப்படுதவங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் ஒல்லியா தான் இருப்பீங்க. நீங்க உடம்பா இருந்தாலும் பரவாயில்ல, குல்கந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. குல்கந்து வந்துட்டு ரோஜா இதழும் தேனும் சேர்ந்து செய்யற ஒரு விஷயம் தான். ஸோ காலையில 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன், உணவுக்கு பின் நீங்க இதை எடுத்துக்கலாம் 1 டீஸ்பூன். அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு நார்மலா பாதாம் பிசின்லாம் சாப்பிட தெரியும்ல, அது ரெகுலரா எடுத்துக்கலாம். நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அதே டைம் ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது சிட்ரிக் ஃப்ரூட்ஸையும், பைனாப்பிள், பப்பாயா, இந்த சூட்டை கிளப்புற மாதிரி உணவுகளும் அசிடிக் உணவுகளையும் மேக்ஸிமம் தவிர்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் உணவு முறையில் வந்துட்டு மேக்ஸிமம் ஃபர்மெண்டட் ஃபுட்டாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதாவது நொதிக்கப்பட்ட உணவுகள்னு சொல்லுவாங்கல்ல, பழைய சோறு, கஞ்சி, அவல், இட்லி, இடியாப்பம், கொழுக்கட்டை, இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கோங்க. காரம் மற்றும் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கிற உணவு பழக்கத்தை மொத்தமாகவே நிறுத்திடுங்க. மற்றபடி நிறைய மோர் சாதம், பருப்பு சாதத்துக்குள்ள நெய் ஊற்றி சாப்பிட்றது. சமைக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரே எண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும்தான். அது அவ்வளோ குளிர்ச்சி. கூடவே நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சிட்டு உடற்பயிற்சி மஸ்ட்டாக நீங்கள் பண்ணணும். நீங்கள் நடக்கும்போது வெஜனா திருப்பியுமே இச்சிங் இருக்குன்னு சொல்றதுக்காக நடக்காமல் இருக்காதீங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அது சத்தா மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் நடக்கும்போது உரசுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எண்ணெயை ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லூஸாக ஒரு அண்டர்வேர் போட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணும்போது ஒரு 3 to 4 monthsல நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இதெல்லாம் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் மீறி உங்களுக்கு இதே மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு ஒரு இன்ஃபெக்ஷன் டெஸ்ட் எடுத்துட்டு நமக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு ஒரு டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அதை ரெடி பண்ணிடணும். எப்பேற்பட்ட வெள்ளப்படுதல் இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் அது ஈஸியாக 8 to 10 monthsல ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வந்த உடனே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்காம எதனால வந்துச்சு ஒரு சில பிளட் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுக்க சொல்லுவோம், ஒரு சில ஸ்கேன் எடுக்க சொல்லுவோம். அதை வச்சு டயக்னோஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதுதான் உன் பிரச்சனை, இது நீ ரெடி பண்ணினா உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் 8 to 10 months இருக்கணும். 1 மாதம் வருது, 1 மாதம் வராமல் இருக்கிறதுனா சித்தா ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படி ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. உங்களுக்கு இந்த 2 ட்ரீட்மெண்ட்டும் பயங்கரமாக நம்ம உடம்புக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 5 to 6 months அது கண்டினியூஸாக அந்த மெடிசன் எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது அதாவது இத்தனையும் நான் ட்ரை பண்ணி எனக்கு சரியாகலை, ஆனால் இந்த இஷ்யூ எனக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமாக அதை ரெடி பண்ணுற மாதிரி பாருங்க. அண்ட் இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நான் சொன்னேன்ல மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொதிக்கிற தண்ணி, சோப் வாட்டர், கெமிக்கல் ஸ்ப்ரேஸ் அண்ட் க்ரீம்ஸ், ஆயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நேச்சுரல் ரெமடிஸில் மேக்ஸிமம் போகிற மாதிரி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன். அதாவது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இது ஜாஸ்தியாக இருக்குப்பா அப்படிங்கிறத வச்சு தான் நான் வீடியோவை பேசுகிறேன். ஸோ அந்த மாதிரி இன்னொரு டாப்பிக்கில் உங்களை கண்டிப்பாக பார்க்குறேன்.